ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அரவிந்த் ஏகே சேனல். இட்ஸ் மீ அரவிந்த்குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நியூ ஓட்டர் ஐடி கார்டு எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரதுனால இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஓட்டர் ஐடி ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஏஜ் 18 கம்ப்ளீட் ஆயிருந்தா இப்போ ஓட்டர் ஐடி உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதனால இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள வந்து ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால இப்போ எப்படி ஈஸியாக நம்ம ஆன்லைனில் ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எனி டவுட்டாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்களை கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் இல்லை லேப்டாப் ஏதோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி ஓட்டர் ஐடி அப்ளை அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்படின்னா NVSP அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் உள்ள போயிடும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இது வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு கேப்சா போட்டு OTP போட்டு நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்ன அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சைன்அப் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூவாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு. இப்போ வந்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி வந்து ஆப்ஷன் தான். அதே மாதிரி கேப்சா போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேமு, லாஸ்ட் நேமு இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்பாங்க, OTP இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருக்கனால அக்கௌண்ட் இருக்கனால மொபைல் நம்பர் போட்டு நான் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இது மஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வரும். சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களது கூட நீங்கள் வந்து போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு OTP வரும். அவங்களோட சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை வேறவங்க தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ அவங்கள்ட்ட OTP கேட்டு நீங்கள் வந்து அவங்களது யூஸ் பண்ணிக்கோங்க. OTP போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ரெஜிஸ்டர் ஃபார் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 6 அதை தான் நீங்கள் வந்து நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் செலக்ட் ஏசி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, நீங்கள் அது உங்களுக்கு எந்த அசம்பிளி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எந்த தொகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் உங்களோட நேம், இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் இதிலேயே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட இன்ஷியல் வருது அப்படின்னா ஃபுல்லாகவே இதிலேயே கொடுத்துருங்க. இன்ஷியலுக்கு மட்டும் தனியாக கொடுக்காதீங்க, ஃபுல்லாக இதிலேயே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் தமிழ் வந்து கேட்டிருப்பாங்க, தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் அதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னா பக்கத்துலேயே கீபோர்டு இருக்கும், அதை கீபோர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வர் நேம் இருந்தது அப்படின்னா அதை நேம் கொடுங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. அதில் எது எந்த ஆப்ஷனுமே கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அது 2 MBக்குள்ளே தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லாமல் செல்ஃபி எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபோட்டோவே அதில் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் யாரதோ ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேயே நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட நேம் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் அதை ஃபுல்லாக இன்ஷியல் எல்லாமே கரெக்டாக இதுலேயே கொடுத்துக்கோங்க. இதில் கொடுக்குறது தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். அதனால் இதில் என்ன மிஸ்டேக்கும் கொடுத்துடாதீங்க, மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதே மாதிரியே நீங்கள் வந்து தமிழில் உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் வந்து செல்ஃப் உங்களது கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் இப்போ நீங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரதோ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் உங்களதே கொடுங்க. சப்போஸ் உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு அதில் 2 இது காமிக்கும், அதனால் மேக்ஸிமம் நீங்கள் உங்களதே கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃபை டிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து OTP கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே மெயில் ஐடியும் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் தான். அதுவும் வந்து நீங்கள் செல்ஃபு கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு OTP வரும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சப்போஸ் இனி அப்டேட்டாக இருந்தாலும் அதுலேயும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கறனால கொடுக்கலான்னு இல்லை. வெரிஃபை அப்படின்னு சொல்லி இருக்கும், வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டோட நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டனால உங்களுக்கு நான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க, அது மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் உங்களோட
டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டில் இந்த மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து மார்க் ஷீட்டு அப்படின்னு ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இதுவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதில் எது தெளிவாக தெரிஞ்சிருக்கும், தெரியணும். அதை வந்துட்டு நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் அதுவும் 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்குன்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கிறீங்களோ அதோட அட்ரஸை மட்டும் கொடுங்க. உங்களோட அட்ரஸ்ஸு அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தமிழில் டைப் பண்ண சொல்லுவாங்க. டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அதையும் இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான அட்ரஸை மட்டும் கொடுங்க. பின்கோடு, தாலுக்கா எந்த தாலுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இதையும் கொடுத்துட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுவே நீங்கள் கொடுங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் கொடுக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்பாவது இல்லை யாரதோ ஒன்று நீங்கள் வந்து இங்கே நேம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அவங்களோட நேம் கொடுத்துருங்க. இங்கே செலக்ட் ரீஜன் சொல்லியிருக்கல, அவங்க யார் ஃபாதரா மதரா அப்படின்னு கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு இபிஐசி நம்பர் இருக்குதுல்ல, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரும் அவங்களோட நம்பரும் பக்கத்துலேயே வரும், இல்லைன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக போயிடும். அதுக்கோசரம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை வருஷமா அதில் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மந்த், இயர் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிளேஸ், நீங்கள் இப்போ என்ன பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கேப்சா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுங்க. இதில் இருக்கிறத நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக கொடுங்க. இல்லைன்னா உங்களால் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மறுபடியும் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ராங்காக இருந்ததுன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இல்லை நான் பார்க்காம கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வரும்போது உங்களோட நேமில் ஏதோ தப்பாக இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கீப் எடிட் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துற அப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல, ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போட வீடியோ மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.